வணக்கம் நண்பா, ஸ்மார்ட் பாக்ஸ் தமிழ் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். மோட்டோரோலா நிறுவனத்தின் புதிய 5G ஸ்மார்ட் போன் இந்தியாவில் பட்ஜெட் விலையில் அறிமுகம் செய்யப்பட்டது. மோட்டோரோலா நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அறிவித்தபடி இந்தியாவில் தனது புதிய மிட் ரேஞ்ச் மோட்டோ g51 5G என அழைக்கப்படும் புதிய ஸ்மார்ட் போனை அறிமுகம் செய்தது. மோட்டோ g51 5G ஸ்மார்ட் போனுடைய ஸ்பெசிபிகேஷன் பத்தி பார்ப்போம். மொபைல் டிஸ்பிளே இந்த மொபைல்ல பார்த்தீங்கன்னா 6.8 இன்ச், அதாவது 24x1080 பிக்சல் Full HD plus LCD டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. டிஸ்பிளே ரிஃப்ரெஷ் ரேட் 120 Hz கொடுத்திருக்காங்க. அடுத்ததா இந்த மொபைலுடைய OS-ஐயும் ப்ராசஸரையும் பத்தி பார்க்கலாம். இந்த மொபைல்ல Android 11 OS கொடுத்திருக்காங்க. Qualcomm Snapdragon 480 Plus ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. கிளாக் ஸ்பீட் 2.2 GHz. அடுத்ததா இந்த மொபைலுடைய RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பத்தி பார்க்கலாம். இந்த மொபைல்ல 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜுக்கு ஹைபிரிட் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா இந்த மொபைல்ல இருக்கிற கேமராவை பத்தி பார்க்கலாம். இந்த மொபைல்ல ரியர் கேமரா பாத்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் LED பிளாஷ் லைட்டோட கொடுத்திருக்காங்க. இதுல 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க. இன்னொரு கேமரா 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் டெப்த் கேமரா கொடுத்திருக்காங்க. இன்னொரு கேமரா பாத்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் மேக்ரோ கேமரா கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா 13 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா இந்த மொபைல்ல கொடுத்திருக்கிற பேட்டரியை பத்தி பார்க்கலாம். இந்த மொபைல்ல 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. இதுல சார்ஜிங் பாத்தீங்கன்னா USB டைப் C போர்ட் கொடுத்திருக்காங்க. இதுல 20 வாட்ஸ் ரேபிட் சார்ஜிங் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா இந்த மொபைல்ல நெட்வொர்க் மற்றும் கனெக்டிவிட்டியை பத்தி பார்க்கலாம். இந்த மொபைலில் 2G முதல் 5G வரை நெட்வொர்க் சப்போர்ட் பண்ணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல்ல சிம் கார்டு ஸ்லாட் பாத்தீங்கன்னா ஹைபிரிட் டுயல் சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. இதுல 2 நேனோ சிம் அல்லது 1 நேனோ சிம், ஒரு மைக்ரோ SD கார்டு யூஸ் பண்ணலாம். அடுத்ததான் இந்த மொபைலின் ஆடியோ பத்தி பார்க்கலாம். இந்த மொபைல்ல சிங்கிள் ஸ்பீக்கர் வித் டால்பி அட்மாஸ் சவுண்டோட கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல்ல ஹெட்போன் ஜாக் பாத்தீங்கன்னா 3.5mm ஹெட்போன் ஜாக் கொடுத்திருக்காங்க. 2 மைக்ரோஃபோன்ஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்ததான் இந்த மொபைலுடைய டிசைன் பத்தி பார்க்கலாம். இந்த மொபைலுடைய பாடி பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல்ல பில்ட் பண்ணிருக்காங்க. இந்த மொபைலுடைய வெயிட் பாத்தீங்கன்னா 208 கிராம்னு சொல்லியிருக்காங்க. இதுல வாட்டர் ப்ரொடக்ஷன் இருக்கு, IP52 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல்ல 2.4 GHz and 5 GHz dual band Wi-Fi கொடுத்திருக்காங்க. இதுல ப்ளூடூத் டெக்னாலஜி 5.1 கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல்ல பிங்கர் பிரிண்ட் ரீடர் பாத்தீங்கன்னா சைடுல கொடுத்திருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சரும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல் இண்டிகோ ப்ளூ மற்றும் பிரைட் சில்வர் ஆகிய 2 கலர்களில் கிடைக்கும். இந்த மொபைல் பாக்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 20 வாட்ஸ் ரேபிட் சார்ஜர், அப்புறம் USB டைப் C கேபிள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கைட்ஸ், அப்புறம் சிம் டூல், ப்ரொடக்டிவ் கேஸ் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 4GB plus 64GB மெமரி ஆப்ஷன் விலை பாத்தீங்கன்னா ரூபாய் 14,999 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஸ்மார்ட் போன் டிசம்பர் 16ஆம் தேதி முதல் பிளிப்கார்ட் தளத்தில் விற்பனைக்கு வந்துள்ளது. ஓகே நண்பர்களே, இந்த மொபைல் பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் வேறொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.